அனைவருக்கும் வணக்கம். கடந்த வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த வறுமைக்கான காரணங்களை பத்தி பார்த்தோம். இப்போ அதோட தொடர்ச்சியா அந்த வறுமை ஒழிப்பு திட்டங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ வறுமை ஒழிப்புல அரசு பல்வேறு வகையான திட்டங்கள் இருக்கிறது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 20 அம்ச திட்டம் எப்ப துவங்கப்பட்டது? 1975ல துவங்கப்பட்ட திட்டம் 20 அம்ச திட்டம். இது ஒரு ஒன்வேர்டில் வரக்கூடிய கொஸ்டின், ஞாபகம் வச்சுங்க. அதுபோல ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம், IRTPன்னு சொல்லுவாங்க, இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் புரோகிராம். இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? 1978ல ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். அப்புறம் ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலைவாய்ப்பு பயிற்சி, ட்ரைசம்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரைசம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? 1979ல ட்ரைனிங் ஃபார் ரூரல் யூத் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் சொல்லுவாங்க. அந்த செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இளைஞர்களுக்கான திட்டம். அடுத்து வேலைக்கு உணவு திட்டம், ஃபுட் ஒர்க் ப்ரோக்ராம். இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? 1977 ஆரம்பிக்கப்பட்டது. அதுபோல அடுத்தது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் புரோகிராம், 1980ல ஆரம்பிச்சாங்க. அடுத்து ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம், ரூரல் லேண்ட்லெஸ் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி புரோகிராம், 1983ல ஆரம்பிக்கப்பட்ட திட்டம். ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1989ல ஜவஹர் ரோஜ்கர் யோஜனாங்கிற திட்டத்தை ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் ஆரம்பிச்சாங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? 2006ல. அடுத்தது பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா, இது 2010ல. இன்னும் பாத்தீங்கன்னா பாரத் நிர்மான் யோஜனா, இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? 2005ல. இந்திரா சாவாஜ் யோஜனா 1985-86 காலகட்டங்களில் இது துவங்கப்பட்டது. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறு சீரமைப்பு திட்டம் எந்த வருஷம்? 2005. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009. தேசிய ஊரக நலத்திட்டம் 2005. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. இது எல்லாமே வறுமை ஒழிப்புக்காக எடுக்கப்பட்ட திட்டங்கள் தான். அப்ப வறுமையை அகற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உள்ள திட்டங்கள் தான், பல்வேறு வகையான திட்டங்களை இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். நம்ம இனிமே அடுத்தது பார்க்க போறது என்ன பார்க்க போறோம்? ஊரக வேலையின்மை. இப்போ ஊரக வேலையின்மைனா என்ன? ஃபர்ஸ்ட் வேலையின்மைனா என்ன? இப்ப வேலையின்மை என்பது நடைமுறையில் உள்ள ஊதிய விகிதத்தில் தனிநபர் வேலை செய்ய விருப்பம் இருந்தும், இப்போ வேலை செய்ய விருப்பம் இருக்கு, தகுதி இருக்கு, ஆனா வேலை கிடைக்கல. அப்ப வேலை கிடைக்கலன்னா அதுக்கு பேர் என்னது? வேலையின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். 2016 அக்டோபர் 4 நிலவரப்படி இன்னைக்கு ஊரக வேலையின்மையோட சதவீதம் எவ்வளவு இருக்கு? 7.8% இருக்கு. 2016ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின் படியில. இது நகர்ப்புற வேலையின்மை விட எவ்வளவு குறைவாக இருக்கிறது? 10.1% குறைவாக இருக்கிறது. இப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்தியாவுல மொத்த வேலையின்மையுடைய அளவு எவ்வளவு? 8.5 என்கிற அளவில் இருக்கிறது. அப்ப 8.5% பேர் இந்தியாவுல மொத்த வேலையின்மையில் இருக்கிறார்கள். இதெல்லாம் கிராமங்கள்ல வேலையின்மையாக இருக்கக்கூடியதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப ஊரக வேலையின்மைன்னு சொல்லிட்டீங்களா சார்? இந்த ஊரக வேலையின்மையில வகைகள் இருக்கா? இருக்கு. அப்ப ஊரக வேலையினுடைய வகைகள் யாவை அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தா அது என்னென்ன வகையில பிரிக்கிறோம் அப்படின்னா 3 வகைகள்ல பிரிக்கிறோம். ஒன்னு வெளிப்படையான வேலையின்மை, இரண்டாவது மறைமுக வேலையின்மை, மூணாவது பருவகால வேலையின்மை. இப்ப வெளிப்படையான வேலையின்மைன்னா என்ன? இப்ப வெளிப்படையான வேலையின்மை என்பது வேலைக்கு தயாராக இருந்து எந்த ஒரு வேலையும் கிடைக்காத நிலை. இது எல்லாருக்கும் தெரியும். இப்ப வெளியில இருக்கிறது, வேலைக்கு தயாரா இருக்கிறேன் ஆனா எனக்கு வேலை கிடைக்கல, இதுக்கு பேர் என்னது? வெளிப்படையான வேலையின்மை. இப்போ மறைமுக வேலையின்மை, இது எங்க இருக்கு? மறைமுக வேலையின்மை அடுத்தது மறைமுக வேலையின்மை இது விவசாயத்தில் இருக்கு, அக்ரிகல்ச்சர்ல இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100% பணியை 5 நபர்கள் கொண்டே செய்ய முடியும். ஆனா எத்தனை பேர் இருக்காங்க? 7 நபர்கள் இருக்கிறார்கள். 5 நபர்கள் செய்ய வேண்டிய பணி 100% முடிஞ்சிடும். ஆனா 7 நபர் சேர்ந்து அந்த பணி எத்தனை 100% முடிக்கிறாங்க. அப்ப 2 பேரு தேவையில்லாம இருக்கிறாங்க. எதுல இருக்காங்க? விவசாயத்துல. அது அங்க பார்த்து அதுதான் மறைமுக வேலையின்மை அப்படிங்கிறோம். அப்ப மறைமுக வேலையின்மை என்பது விவசாயத்தில் காணப்படுகிறது. இது எத்தனை சதவீதம் இருக்கு? ஊரக பகுதிகளில் 25% முதல் 30% வரை இந்த மறைமுக வேலையின்மை என்பது இருக்கிறது. அடுத்தது பருவகால வேலையின்மை. இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பருவகால வேலையின்மை என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் கிடைப்பது. இப்போ வேளாண்மை வளர்ச்சியுற காலத்தில் மட்டும்தான் வேலை கிடைக்கும். வேளாண் இல்லாத காலங்களில் வேலை கிடைக்காது. இப்போ இந்த வேலையின்மையில ஊரக வேலையின்மைக்கான காரணங்கள் என்ன? அடுத்ததான் நான் பார்க்க போறோம்.
ஊரக வேலையின்மைன்னு சொல்றீங்களா, ஊரக வேலையின்மைக்கான காரணங்கள் என்னென்ன? அது பல்வேறு வகையான காரணங்கள் இருக்கு. ஒன்று ஃபர்ஸ்ட் இதை பார்த்தோம்னா திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு உருவாக்கம் இன்மை. ஊரக பகுதிகளில் வேலைவாய்ப்பு இல்லாமல் இருப்பதற்கு அரசு போதிய பயிற்சிகள் மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்காமல் இருப்பது முக்கிய காரணமாகும். இப்ப கிராமப்புறங்கள்ல அரசாங்கம் ஒரு பயிற்சியை கொடுக்க வேண்டும். அந்த பயிற்சி இருந்தாதான் அவங்களுக்கு வேலை கிடைக்கும், ஒரு திறம்பட செயலாற்ற முடியும். அது இல்ல, அதனால பிரச்சனையா இருக்கு. அடுத்தது வேளாண்மை எப்படி இருக்கிறது? பருவகாலம் சார்ந்தது. வேளாண் செயல்பாடுகள் எப்படி இருக்கு? மழை பெஞ்சா விவசாயம் நல்லா இருக்கும், மழை இல்லாத நேரங்களில் பருவகாலம் பொய்க்கிற போது பிரச்சனையாக இருக்கும். அந்த காலங்களில் அப்ப வேலை இல்லாத நேரங்களில் உழைப்பிற்கான தேவை குறைவாக இருக்கிறது. அந்த நேரங்களில் வேளாண் சார்ந்த வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். வேளாண் சார்ந்த வேலைகள் இல்லை என்றால் அவர்களுக்கு அது பொருளாதாரத்தில் அது பின்னோக்கி செல்லும். அதனால அது ரெண்டு பிரச்சனை. அடுத்து துணை தொழில்களின்மை. போதிய முதலீட்டு நிதி வசதி, அங்காடி வசதிகள் இல்லை. நிதி வசதி, முதலீட்டு வசதி தான் அவசியம். அடுத்தது நான் பார்த்தோம்னா வேளாண்மை இயந்திரமயமாக்கல். இன்னைக்கு வேளாண் தொழிலாளர்கள் வேலைக்கு நிலக்கிடார்களையே முழுமையாக நம்பி இருக்கிறார்கள். யாரு? பெரிய பண்ணை வச்சிருக்கிறவங்க, நிலக்கிடார்கள், அவன் தான் எல்லாமே. அந்த வேளாண் செயல்பாடுகள் எல்லாமே அவன் நிலமெல்லாம் ஆற்று இருக்கு, நிலக்கிழார்கள்ட்ட தான் இருக்கு. இந்த அறுவடை செய்தல், கதிரடித்தல், இதையெல்லாம் என்ன செய்யறாங்க? நவீன வளர்ச்சியின் காரணமாக, தொழில்நுட்பத்தின் காரணமாக அவங்க இயந்திரங்களை பயன்படுத்துறாங்க. அப்ப இயந்திரங்களை பயன்படுத்துகிற போது அந்த தொழிலாளர்களுக்கு வேலை இல்லாத நிலை ஏற்படுகிறது. அப்ப வேலை கிடைக்கல. இயந்திரங்கள் பயன்படுத்துவதன் வாயிலாக அவங்களுக்கு வேலை கிடைக்காத ஒரு சூழ்நிலை வருது. அவங்களுக்கு வேலை இருக்கணும், வேலை இல்லை. இது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அடுத்து மூலதன செறிவு தொழில்நுட்பம். நகர்ப்புறங்களில் இன்னைக்கு விரைந்து வருகிற தனியார் தொழில்துறை மூலதன தொழில் செறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதால் கூடுதல் வேலை வாய்ப்பை ஏற்படுத்த முடியவில்லை. அடுத்து கல்வி முறையில் உள்ள குறைபாடுகள். தற்போதுள்ள கல்வி முறை எப்படி இருக்குது? மிகப்பெரிய வேலையில்லா திண்டாட்டத்தை நோக்கி இருக்கிறது. சரி, அதை எப்படி சரி பண்ணலாம்? அப்ப ஊரக வேலையின்மையை நம்ம மாத்தணும். அப்ப ஊரக வேலையின்மைக்கான தீர்வுகளை கொடுக்கணும். அது என்னென்ன தீர்வுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் துணை தொழில்கள். பருவகால வேலையின்மையை தவிர்க்க ஊரக மக்களுக்கு துணை தொழில்களை தொடங்க வேண்டும். இப்போ ஊரகத்தில், கிராமப்புறத்தில் இது சம்பந்தமான துணை தொழில்கள் இருக்கணும். இப்போ இவங்களுக்கு விவசாயம் முடிஞ்சு போச்சு, மற்ற நேரங்களில் துணை தொழில் இருந்தால் அவங்க நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, கடன் வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். முதலீடு செய்வதற்கு பணம் இல்லை, அப்போ கடன் வசதிகளை ஏற்படுத்தி தரணும். அதனால அது தந்தா அவன் பொருளாதாரத்தில் முன்னுக்கு வந்துருவான். அது ஒரு வாய்ப்பு. அடுத்தது ஊரக வேலை வாய்ப்பு திட்டம். சாலை வசதி, வடிகால் வசதி, கால்வாய் தோண்டும் பணிகள் போன்ற சமுதாய ஆக்கப்பணிகள் அதெல்லாம் இருக்கு பாருங்க. அதெல்லாம் வேளாண் இல்லாத காலங்களுக்கு அவங்க வழங்கணும். வேளாண்மை ஒரு குறிப்பிட்ட காலம் தான் சொல்லிட்டேன். பருவமழை பொய்த்தால் பிரச்சனைன்னு சொல்லியாச்சு. அந்த பருவ காலங்கள் பொய்க்கிற போது சாலை வசதிகள் போடுதல், வடிகால்களை உருவாக்குதல், இந்த பணிகளை அவர்களுக்கு கொடுத்து வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட வேண்டும். அப்ப வேலை வாய்ப்பு கொடுத்தா அவங்களுக்கு கண்டினியூவா வேலை இருக்கும். இல்ல வேலை இல்லாம இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கண்டினியூவா தொடர்ந்து வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். நீர்ப்பாசன வசதிகள். போதிய மழையளவு இல்லாத காலங்களில் நீர்ப்பாசன வசதி என்பது செஞ்சு தர வேண்டும். இன்னைக்கு தீவிர சாகுபடி முறைன்னு சொல்றோம், ஹை ஈல்டு வெரைட்டி ப்ரோக்ராம்னு சொல்றோம். டாக்டர் சுவாமிநாதன் தலைமையில் நீங்க பார்த்துக்கோங்க, பசுவு புரட்சி நடந்துச்சு. அந்த பசுவு புரட்சியில் என்ன பண்ணாங்க? உயர்தர விதைகளை பயன்படுத்தினார்கள், அது நீர்ப்பாசன வசதிகளை பயன்படுத்தினார்கள். நல்ல தரமான விதைகள், மண் வளம், இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? அதிகப்படியான உணவு உற்பத்தியை பெருக்கியது அப்படிங்கிற செய்தியை நம்ம படிச்சிருக்கிறோம். இப்போ நீர்ப்பாசன வசதிகளை, அப்ப நீர்ப்பாசன வசதிகளுக்கு தேவையான பயிர் வகைகளை பயிர் செய்கிற முறைகளை கையாள வேண்டும். எந்த மண்ணில் எந்த பயிர் வரும் அதை சரியான முறையில் அவங்களுக்கு கொண்டு போக வேண்டும். அது கொண்டு போனா அந்த பயிர்களை அவர்கள் அதிகமாக உற்பத்தி செய்வார்கள். இது செய்யலாம். அடுத்தது ஊரக தொழில்மயமாக்கல். வேலை வாய்ப்பினை உருவாக்க ஊரக பகுதிகளில் புதிய தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும். இப்ப சில கிராமங்களில் மல்லிகைப்பூ நிறைய கிடைக்குது. அப்ப மல்லிகைப்பூ கிடைக்குதுன்னா அதுக்கு சென்ட் ஃபேக்டரி துவங்கணும். தொழில்நுட்ப கல்வி. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் வேலை வாய்ப்பு சார்ந்த படிப்புகளை உருவாக்க வேண்டும். வேலைகள்லாம் எப்படி இருக்கணும்? படிப்பு சார்ந்த தொழிற்கல்வியை படிக்க வேண்டும். மாணவர்கள் இன்றைய காலகட்டங்களில் தொழிற்கல்வி என்பது மிகவும் அவசியம். அதனாலதான் அரசு பல்வேறு திட்டங்களை எல்லாம் வகுத்து கொண்டு வருகிறது. அந்த திட்டங்களின் வாயிலாக தொழிற்கல்வியை படித்து மாணவர்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும். இது எல்லாம் செஞ்சோம்னா, இந்த சொன்ன பாயிண்டை எல்லாம் பண்ணோம்னா இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கலாம். அப்ப இனி வரும் காலங்களில் இளைஞர்கள் சந்திக்கிற சவால்களாக இருக்கக்கூடிய அந்த வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கக்கூடிய வகையெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஊரக தொழிற்சாலைகள். இன்னைக்கு ஊரக தொழிற்சாலைகள் பார்க்கிறோம். ஊரக பகுதிகளில் ஊரக மக்களால் நடத்தப்படும் தொழில்கள், அனைத்து தொழிற்சாலைகளும் ஊரக தொழிற்சாலைகள் தான். ஊரகம்னா என்ன? கிராமம். கிராமத்தில் மக்கள் நடத்துகிற தொழிற்சாலைகள் எல்லாமே என்ன தொழிற்சாலைகள்? ஊரக தொழிற்சாலைகள்.
பாத்தீங்கன்னா குடிசை தொழிற்சாலைகள், குடிசை தொழில்கள் செய்கிறாங்க. என்ன செய்யறாங்க? வீட்டிலே செய்யறாங்க. வீட்டிலேயே வீட்டில் என்ன செய்யறது? பாய் முடைதல் செய்கிறது, கூடை பின்னுதல், இது போல பணிகளை எல்லாம் செய்யறாங்க. இதுக்கு யாரை பயன்படுத்துவாங்க? குடும்ப உறுப்பினர்களை பயன்படுத்துவார்கள். இது தொன்று தொட்டு எப்படி வந்துகிட்டு இருக்கும்? பாரம்பரியமான தொழிலாக இருக்கும். உள்ளூர்லேயே தயாரிப்பாங்க. அடுத்து கிராம தொழிற்சாலைகள் சொல்றோம். இந்த கிராம தொழிற்சாலைகள் எப்படி இருக்கு? அப்ப கிராம தொழிற்சாலைகள் பாரம்பரியமாக வந்து கொண்டிருக்கிறது. இது யாருக்காக வருது? உள்ளூர்ல மனிதர்கள் தேவைப்படுகிற தேவைகள், மனிதனுக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளை தீர்ப்பதற்கு உள்ளூரிலேயே தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் கிராம தொழிற்சாலைகள் இது இருக்கு. அடுத்தது சிறு தொழில்கள் சொல்றோம். இந்த சிறு தொழில்கள் பாத்தீங்கன்னா நகர்ப்புற மையங்களுக்கு பகுதிகளில் அமைந்திருக்கிற சிறு தொழில்கள் இருக்கிறது. இப்ப எடுத்துக்காட்டா விளையாட்டு உபகரணங்கள் தயாரிப்பாங்க, சோப்பு தயாரிப்பாங்க, காலணிகள் தயாரிப்பாங்க. இதெல்லாம் என்ன தொழில்? சிறு தொழில். இதெல்லாம் எதை வச்சு தொழில்களை நம்ம வகைப்படுத்துறோம்? முதலீடை வச்சு வகைப்படுத்துறோம். குறுந்தொழில்கள், சிறு தொழில்கள், பெரிய தொழில்கள் இப்படின்னு வகைப்படுத்துறது எதை வச்சு பயன்படுத்துறோம்? மூலதனம் எப்படி இருக்கு அதை வச்சு நம்ம வகைப்படுத்திருக்கோம். அதான் நம்ம சொல்லுது. அப்ப 2006 சட்டத்தின்படி சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள் எல்லாம் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. எந்த சட்டம்? 2006. அடுத்தது வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள். இப்ப கூட சொன்ன பாத்தீங்களா, வேளாண்மை உற்பத்தி பண்ணங்களுக்கு மாறுகிற தொழிற்சாலைகள், சர்க்கரை ஆலைகள், தேயிலை, காஃபி. அடுத்தது நம்ம பார்க்க போறது ஊரக கடன் சுமை. இந்தியாவில் நான் சொல்லிட்டேன், பிறப்பிலிருந்து பிறந்தது முதல் என்ன செய்யறாங்க? கடனிலே உழண்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம். அப்ப ஊரக கடன் என்பது அதிகமாக இருக்கிறது. இந்த கடனை வாங்கி திருப்பி செலுத்த முடியாத நிலையை குறிக்கிறது. அவங்களால திருப்பி செலுத்த முடியல. என்ன காரணம்? வட்டி. அதிகமான வட்டிக்காக அவதிப்படுகிறார்கள். 2002 2003 புள்ளிவிவரப்படி 30% ஏழைகள் மட்டுமே அரசுடைமை வங்கிகள்ல கடன் வாங்குறாங்க. அப்ப மற்ற எங்க வாங்குறாங்க? பெரிய பெரிய பணக்கார வர்க்கத்திட்ட வாங்குறாங்க, நிலக்கிழார்கள்ட்ட கடன் வாங்குறாங்க. அந்த வட்டிக்கு எப்படி இருக்க? அதிக வட்டிக்கு கடன் வாங்குகிறார்கள். நீங்க இந்தியாவில் 2015ஆம் ஆண்டு சமூக பொருளாதார ஜாதி ரீதியான கணக்கெடுப்பின்படி 73% மக்கள் கிராம பகுதிகளில் வசிக்கிறார்கள். இதுல 18.5% மக்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர்கள், 11% மக்கள் பழங்குடியினர். இவர்கள் எல்லாமே கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில இருக்கிறார்கள். அப்ப இவங்க எல்லாமே கடன் வாங்கிட்டு மிக மிக கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில அவங்க கிராமப்புறத்தில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரி, ஊரக கடன்களுடைய பத்தி பார்த்தோம். இப்போ ஊரக கடன் சுமைகளுடைய இயல்புகள் என்ன? ஊரகம், கிராமத்தில் உள்ள கடன் சுமைகளுடைய இயல்புகள். இந்தியாவில் ஏறக்குறைய 4/3 பகுதி ஊரக குடும்பங்கள் கடனில் மூழ்கி இருக்கிறது. சிறு விவசாயிகள் கடன் சுமையினால் அவதிப்படுகிறார்கள், மிகுந்த கடனாளிகளாக இருக்கிறார்கள். நீ கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா மிகுந்த கடனாளிகளாக இருக்கிறார்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஊரக கடன் சொல்லிட்டேன், கிராம கடன். அந்த ஊரக கடன்களுக்கான காரணம் என்ன? முதல் பாயிண்ட், விவசாயிகளின் ஏழ்மை நிலை. இதுக்காக கடன் வாங்குறாங்க. வறுமை, நுகர்வு, அதுக்காக கடன் வாங்குறாங்க. இந்த கடன் வாங்குறது பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்காக வாங்குறது இல்ல, குடும்ப செலவினங்களுக்காக வாங்குகிறார்கள். அப்ப குடும்ப செலவினங்களுக்காக வாங்குகிற போது ஒரு என்ன ஆகுது? அந்த கடன் சுமை இருக்கிறது, அதிலிருந்து வருமானம் எதுவும் கிடைப்பதில்லை. இப்ப அதிக வட்டிக்கு கடன் வாங்கி அவர்கள் அந்த கடனை திரும்ப செலுத்த முடியாமல் அல்லல் உறுகின்றனர். இரண்டாவது, பருவமழை பொய்த்தல். இது நம்ம பார்த்ததான், அடிக்கடி பருவமழை பொய்க்கிறது. அந்த பருவமழை பொய்க்கிற காலங்களில் வருமானம் இல்லாமல் கிராமங்கள்ல விவசாயிகள் கஷ்டப்படுகிறார்கள். அந்த நேரங்களில் அவங்களாம் என்ன செய்ய முடியல? அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாமல் மிகவும் அவதிக்கு உள்ளாகின்றனர். அடுத்தது வழக்குகள், நிலங்கள் தொடர்பான வழக்குகள் நீதிமன்றங்கள்ல இன்னைக்கு நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய நிலங்கள் தொடர்பான வழக்குகள் இருக்கு. இது என்ன காரணம்? முக்கியமான காரணம் கல்வி அறிவின்மை. அடுத்து வட்டிக்கு கடன் தருவோர் மற்றும் அதிக வட்டி வீதம். உள்ளூர்ல கடன் கொடுக்க ரெடியா இருக்காங்க. யாரு இருக்கா? பெரிய நிலக்கிழார்கள். அவன் என்ன செய்யறாங்க? அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கறாங்க. இது எல்லாமே இந்த ஊரக கடன்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள். இந்த கடன்களை தீர்ப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? அப்ப அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அது என்னென்ன அப்படின்னா, வட்டிக்கு கடன் கொடுப்பவர்களை ஒழுங்குபடுத்துதல். ஃபர்ஸ்ட் வட்டிக்கு கடன் கொடுக்கிறவங்களை ஒழுங்குபடுத்தணும். யாரு கொடுக்கணும், என்ன செய்யணும், அவங்க பதிவு பண்ணியிருக்காங்களா, என்ன ஏது, அதையெல்லாம் அரசு சரியான முறையில் திட்டமிட்டு செயலாற்றுகிறது. அடுத்தது என்ன செஞ்சிருக்கு? ஒரு வங்கி, வட்டார ஊரக வங்கி, RRPன்னு சொல்லக்கூடிய ரீஜனல் ரூரல் பேங்க். எந்த வருஷம் ஆரம்பிக்கப்பட்டது? 1975 ஆரம்பிக்கப்பட்டது. இது ஒரு ஒன்வேர்ட்ல வரக்கூடிய கொஸ்டின். 1975 வட்டார ஊரக வங்கி ஆரம்பிக்கப்பட்டது.
சிறு குறு விவசாயிகள், வேளாண் தொழிலாளர்கள், கிராம கைவினைஞர்கள் ஆகியவற்றுக்கு கடன் வழங்குகிறது. அப்ப யாருக்கு? கிராமத்தில் உள்ள சின்ன விவசாயிகளுக்கு, கிராம கைவினைஞர்கள், மட்பாண்டம் செய்தல், ஒரு பொம்மை செய்கிறது, அந்த மாதிரி கைவினைஞர்களுக்கு இந்த வங்கிகள் மூலம் கடன் வசதி வழங்குகிறது. தற்போது இந்தியாவில் 64 வட்டார ஊரக வங்கிகள் இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினருக்கு மட்டும்தான் கடன் கொடுக்குது. யாருக்கு கடன் கொடுக்குது? பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய வகுப்பில் உள்ளவர்களுக்கு கடன் கொடுக்குது. எவ்வளவு வட்டி? கூட்டுறவு சங்கங்கள் எவ்வளவு வட்டிக்கு கொடுக்குதோ அதே அளவுக்கு வட்டியை கொடுக்குது. அப்ப அதிகமான வட்டிக்கு கொடுக்காம மிக குறைந்த அளவுக்கு இந்த வட்டார வங்கிகள் என்பது கடன் கொடுக்கிறது. அடுத்தது நாம பார்க்க போறது குறுநிதி அப்படின்னு மைக்ரோ பினான்ஸ் சொல்லுவாங்க. இந்த குறுநிதி என்பது குறுக்கடன் சொல்லுவாங்க. குறுங்கடன் என்ன? அது தொழில் முனைவோருக்கான காப்பீடு வசதிகள் ஆகியவற்றுக்கு வங்கி போல செயல்படுகிற ஒரு அமைப்பு. தொழில் முனைவோர்கள் இருக்காங்க, என்டர்பிரனர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த மைக்ரோ பினான்ஸ். இது ஒரு வங்கி போல செயல்படுகிறது. குறிப்பா யாருக்கு கொடுக்குது? இது சிறிய தொழில் புரிவோருக்கு கொடுக்குது. அப்ப சிறிய தொழில் புரிவோருக்கு கொடுக்கிறது தான் இந்த குறுங்கடன் சொல்லுவோம். அதுல கூட என்ஜிஓன்னு சொல்லுவாங்க. என்ஜிஓனா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இந்த நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய அவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? இந்த குறுங்கடனை கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க? சிறு தொழில் புரிவோருக்கு கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்கிறது சுய உதவி குழுக்கள். இன்னைக்கு எல்லா கிராமங்கள்லையும் நம்ம பார்ப்போம். சுய உதவி குழுக்கள் என்பது எல்லா கிராமங்கள்லையும் இப்ப இருந்து கொண்டு நடைமுறைப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. இது எஸ்ஹெச்ஜின்னு சொல்லுவாங்க, செல்ஃப் ஹெல்ப் குரூப் சொல்லுவாங்க. அதான் சுய உதவி குழுக்கள். இந்த சுய உதவி குழுக்கள் எப்படி இருக்கு? ஒரே மாதிரியான பொருளாதார பின்னணி கொண்ட ஒரு 20 பெண்கள் வரை இருக்கிறார்கள். ஒரே மாதிரியான ஒரே கிராமத்தை சார்ந்த 20 பெண்கள் வரை இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 14 பேர் கொண்ட ஒரு தன்னிச்சையான அமைப்பு. இதுல குறைந்தபட்சமா 14 பேர், அதிகபட்சமா ஒரு 20 பேர் அப்படி இருக்கிறாங்க ஒரு அமைப்பு. இவங்க என்ன செய்வாங்க? மாதந்தோறும் 10 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை 6 மாதங்கள் சேமிக்கிறாங்க. 6 மாதத்துக்கு 10 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் சேமிச்சு அப்படியே சேமிச்சு தொகையை வச்சுட்டு வர்றாங்க. யாருக்கு கொடுக்க போறாங்க இந்த தொகையை? யாரு கேட்கிறாங்களோ, எதுல உறுப்பினர்கள் இருக்காங்கல்ல, அவங்க உறுப்பினர்கள் கேட்கிற போது குறைந்த வட்டியில் இவர்கள் கடனை கொடுக்கிறார்கள். அந்த சுய உதவி குழுக்கள் உள்ள உறுப்பினர்களுக்கு இவங்க கடன் கொடுக்கிறாங்க. அப்ப சுயமா தொழிலை செய்கிறார்கள். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சுய உதவி குழுக்கள் என்பது நடைபெற்று வருகிறது. அவங்களுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்னு சொல்றோம். இன்னைக்கு 2009-10ஆம் ஆண்டினுடைய கணக்கெடுப்பின்படி 1.59 மில்லியன் சுய உதவி குழுக்கள் இந்த கடன் பெறும் வசதியோடு இணைக்கப்படுகிறது. எங்க? வங்கிகளோடு. அப்ப வங்கிகளோடு 1.59 மில்லியன் சுய உதவி குழுக்கள் இணைக்கப்படுகிறது. இவங்களுக்கு எவ்வளவு கடன் கொடுத்திருக்கிறாங்க? 14,453 கோடி ரூபாய் கடன் கொடுக்கப்படுகிறது. யாருக்கு? சுய உதவி குழுக்களுக்கு. 2010 மார்ச் முடிவில் 6.95 மில்லியன் சுய உதவி குழுக்கள் வங்கிகளில் சேமிப்பு கணக்கை வைத்திருக்கிறார்கள். அப்ப வங்கிகளில் ஒரு தொடர்பை வைத்திருக்கிறார்கள். வங்கிகள் பற்றிய அறிவை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். கிராமப்புறங்களில் இந்த சுய உதவி குழு இருப்பதனால ஒரு சிறந்த ஒரு முன்னேற்றமாக அது இருக்கிறது. அடுத்து நெபார்டுன்னு சொல்றோம். இது பாத்தீங்கன்னா நெபார்டு எஸ்ஹெச்க்கு என்ன செய்யுது? இது பல்வேறு வகையான கடன்களை வழங்குறது. நெபார்டுங்கிறது அக்ரிகல்ச்சர் வங்கி, ஒரு வேளாண்மைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு வங்கி. இந்த வங்கி யாருக்கு கொடுக்குது? சுய உதவி குழுக்களுக்கு கடன்களை வழங்குகிறது. இன்னைக்கு 2005-2006ஆம் ஆண்டுல தென் மாநிலங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இந்த மாநிலங்கள்ல ஒரு வெற்றிகரமான ஒரு சிறந்த ஒரு திட்டமாக சுய உதவி குழுக்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த மாநிலங்கள்ல 60% சுய உதவி குழுக்கள் வங்கி இணைப்பு கடன் வசதியை பெறுகிறது. அப்ப வங்கிகளோடு இணைந்து ஒரு கடன் வசதியை பெற்று அவங்களுடைய வாழ்க்கை ஆதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் இந்த அமைப்பு, சுய உதவி குழுக்கள். இந்த சுய உதவி குழுக்கள் சொல்றீங்களா, இதோட இயல்புகள் என்னென்ன? இது நம்ம பார்த்தோம்னா சுய உதவி குழுக்கள்ல நான் சொல்லிட்டேன், பொருளாதாரம் எப்படி ஒரே மாதிரியான பொருளாதார நிலையை கொண்டவர்கள் அவங்க தான் எடுப்பாங்க. அதுல தான் 10லிருந்து 20 உறுப்பினர்கள் இருப்பார்கள். அப்ப குறைந்தபட்சம் பார்த்தா ஆவரேஜா 14 பார்த்தோம். 10லிருந்து 20 உறுப்பினர்கள் ஒரே மாதிரியான குடும்ப பின்னணியை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இவங்க என்ன செய்யறாங்க? ஒரு தனி சட்டம் மாதிரி வச்சிருக்காங்க, தனி விதிமுறை வைத்திருக்கிறாங்க. இப்ப நம்ம அடுத்தது நாம் பார்க்க போறது இந்த முத்ராங்கிற ஒரு வங்கியை பத்தி பார்க்க போறோம். இந்த முத்ரா அப்படிங்கிறது சிறிய அழகு முன்னேற்றம் மற்றும் மறு நிதியளிக்கும் முகவர் வங்கி.
இந்த மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சின்னு சொல்லக்கூடிய இந்த வங்கி ஒரு பொதுத்துறை சார்ந்த நிறுவனம், ஒரு அரசு துறை சார்ந்த நிறுவனம். இது யாருக்கு கடன் கொடுக்குது? சிறு குறு நிதி நிறுவனங்களுக்கு, வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்கு கடன்களை கொடுக்கிறது. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? ஏப்ரல் 8, 2015 இந்த முத்ரா வங்கி என்பது ஆரம்பிக்கப்பட்டது. இது எல்லாருக்குமே சிறு குறு நடுத்தர நிறுவனங்களுக்கு கடன்களை வழங்குகிறது. இதோட முக்கியமான நோக்கங்கள் என்னென்ன? குறுங்கடன் வாங்குவரையும் பெறுவரையும் ஒழுங்குபடுத்துகிறது. யாருக்கு கடன் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்க கூடாது, எப்படி செய்யலாம், அதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி ஒரு திறம்பட செயல்படுகிற ஒரு ஆற்றல் பெற்ற ஒரு வங்கியாக இந்த வங்கி செயல்படுகிறது. யாரு கொடுக்குது? சிறு தொழில் புரிபவர்கள், சில்லறை வியாபாரிகள், சுய உதவி குழுக்கள், இவங்களுக்கு இந்த கடனை கொடுக்குது. அப்ப சிறு தொழில் சின்ன சின்ன தொழில் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த முத்ரா வங்கி என்பது கடன்களை அது கொடுக்கிறது. அனைத்து சிறு நிதி வழங்கும் நிறுவனங்களை எல்லாம் பதிவு செய்து அவற்றின் செயல்பாடுகளை தரம் நிர்ணயம் செய்து ஒப்புதல் வழங்குகிறது. எல்லாருக்கும் கொடுக்கல. சரியான நிறுவனங்களை பதிவு செய்யக்கூடிய நிறுவனங்கள், திரும்பி செலுத்தக்கூடிய நிறுவனங்களா பார்த்து அவர்களுக்கு இது கடனை கொடுக்கிறது. சிறு தொழில்கள் மேற்கொள்வதற்கு வழங்கப்படுகிற கடன்களுக்கு உத்தரவாதம் வழங்குவதற்கான கடன் உத்தரவாத திட்டத்தை ஆரம்பிக்கிறது. அப்ப சிறு தொழில்களை வழங்குவதற்கு, சிறு தொழில் வளர்ச்சி அடைவதற்கு கடன் உத்தரவாத திட்டத்தை இந்த முத்ரா வங்கி என்பது துவங்கி இருக்கிறது. கடன் வழங்குதல், கடன் பெறுதல், பகிர்ந்தளிக்கப்படும் மூலதனத்தை மேற்பார்வையிடல் ஆகிய அனைத்து பணிகளையும் தொழில்நுட்ப உதவியுடன் செயலாற்றுகிறது. தொழில்நுட்ப உதவி கம்ப்யூட்டரைஸ்டு. அப்ப கடன் வழங்குறது யாரு கடன் கொடுக்கிறோம், எவ்வளவு கடன் பெற்றிருக்கிறார்கள், யாருக்கு கடன் கொடுத்திருக்கோம், அவங்க மூலம் எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, எந்த தொழில் நிறுவனம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது, இதையெல்லாம் பார்த்து மேற்பார்வையாளராக, ஒரு சிறந்த மேற்பார்வையாளராக இயங்குகிற இந்த வங்கி தான் என்ன சொல்லிட்டு இருக்கோம்? முத்ரா வங்கி. அப்ப முத்ரா வங்கியுடைய முக்கியமான பணிகளை நம்ம பார்த்துட்டு வந்தோம். இனிமே அடுத்து பார்க்க போறது ஊரக நலம், ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரம். சிறந்த வாழ்வினை வாழ்வதற்கு உடல்நலம் என்பது மிக மிக முக்கியம். இன்னைக்கு கிராமப்புறங்களில் பல்வேறு வகையான நோய்கள் என்பது தாக்கி கொண்டிருக்கிறது. காலரா, மலேரியா, டைபாய்டு, டெங்கு, சிக்கன் குனியா, இது போல நோய்கள் கிராமப்புறங்களில் தாக்குகிறது. அவ உடல்நலத்தை பாதிக்கிறது. என்ன உடல்நலம் இருந்தாலும் ஏதாவது செய்ய முடியும். ஒரு மக்களுடைய உடல்நலத்தை மேம்படுத்துவது அரசனுடைய கடமை. மக்களோட உடல்நலம் நன்றாக இருக்க வேண்டும். அதை பேணி பாதுகாப்பது யாரோட கடமை? அரசினுடைய கடமை. அதனால அரசு பல்வேறு திட்டங்களை எல்லாம் தீட்டி அந்த நோய் தடுப்பு முறைகளை எல்லாம் செய்கிறது. நீங்க உணவு அடங்கும் திட்டம் செய்கிறது, மதிய உணவு திட்டம். நீங்க பாத்தீங்கன்னா நிறைய கிராமப்புறங்கள்ல அயோடின் சத்து குறைவுனால தொண்டை வீக்கம், அயோடின் சத்து காய்ச்சல்னு சொல்லுவாங்க, தொண்டை வீக்கம், தைராய்டு பிரச்சனை, இதெல்லாம் என்ன குறைவுனால ஏற்படுகிறது? அயோடின் பற்றாக்குறையினால ஏற்படுகிறது. அதனால அயோடினை உப்புகளை சேர்த்து அந்த உணவை, அந்த உப்பை யாருக்கு வழங்குகிறது? கிராமப்புற மக்களுக்கு வழங்குகிறது அரசு. இன்னைக்கு உடல்நலத்தை பேணி பாதுகாப்பதில் எந்த நாடு சிறந்து விளங்குகிறது என்றால் இலங்கை நாடு. இந்தியாவை காட்டிலும் இலங்கை என்பது உடல்நலத்தில் ஒரு முன்னேற்றமுடைய நாடாக இருக்கிறது. அதனால இந்த உடல்நலம் என்பது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அடுத்து நம்ம பார்த்தோம் தேசிய ஊரக நல அமைப்பு. இன்னைக்கு NRHM சொல்லக்கூடிய நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? 12 ஏப்ரல் 2005 ஆரம்பிக்கப்பட்டது. இது யாருக்கு கொடுக்குது? இன்னைக்கு நலிவடைந்த ஊரக மக்களுக்கு குறைந்த விலையில் தரமான ஆரோக்கிய வசதிகளை ஏற்படுத்தி தருவது இதனுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. யாருக்கு? மிகவும் பின்தங்கிய மக்களுக்கு. என்னென்ன கொடுக்குது? குடிநீர் வசதி, சுகாதாரம், கல்வி, ஊட்டச்சத்து, இதையெல்லாம் ஏற்படுத்தி தருவதற்காக உருவாக்கப்பட்டதா NRHM. அதான் முக்கியமான நோக்கம். இது யாரால் செய்து? மகப்பேறு, குழந்தை நலம், இதற்கு முக்கியத்துவம் தருகிறது. இன்னைக்கு நேஷனல் சாம்பிளிங் சர்வே ஆர்கனைசேஷன் சொல்லக்கூடிய NSS சொல்றோம் பாருங்க, அவங்க ஒரு கணக்கெடுத்தாங்க. அந்த கணக்கெடுப்பின்படி 38% குடும்பங்கள் ஒரு அறையை வீடாக இருக்கிறார்கள். ஒரே ஒரு அறை தான், ஒரு ரூம் தான், அதை வீடா வச்சிருக்கிட்டு இருக்காங்க. எத்தனை சதவீதம் பேர்? 38% பேர். அடுத்தது பாத்தீங்கன்னா 2 அறைகளை வீட்டாக கொண்டு எத்தனை சதவீதம்? 36% பேர் இருக்காங்க. அப்ப மிக சின்ன வீடுல, சிறிய இடத்துல கிராமங்களில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு கருத்தாக இருக்கிறது. அடுத்து ஊரக வங்காடி. ஊரக பகுதிகளில் உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்களை வாங்கவோ அல்லது விற்கவோ ஏற்படுத்தப்பட்ட கட்டமைப்பு ஊரக அங்காடி. இன்னைக்கு இது எல்லாமே நம்ம முக்கியமான கருத்துக்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து இதுல என்ன குறைபாடுகள் அப்படின்னா, விவசாயிகளிடையே பேரம் பேசுகிற ஆற்றல் குறைவாக இருக்கிறது, கிடங்கு வசதி இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை, மோசமான அங்காடி அமைப்பு முறையாக இருக்கிறது. இது எல்லாம் மேற்கொண்ட குறைபாடுகளாக இருக்கிறது. இது எல்லாமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இந்திய பொருளாதாரத்தை பாதிக்கிற சூழ்நிலையாக இருக்கிறது. இந்திய ஊரகம் சாலை பகுதிகள் பாத்தீங்கன்னா 26.50 லட்சம் கிலோமீட்டர். இதுல 13.5% பகுதியில் மட்டும்தான் சாலை போடப்பட்டிருக்கிறது. இந்த சாலை தொடர்பு வசதி உலகிலேயே மிகப்பெரிய ஒன்று. 1951
2021 கணக்கெடுப்பின்படி 4 லட்சம் கிலோமீட்டர் நீளமாக இருந்த இந்திய சாலைகள் நீளம் தற்போது எவ்வளவு இருக்கு? 2018 34 லட்சம் கிலோமீட்டரா அதிகரிச்சிருக்கு. அப்ப சாலை வசதிகளில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நோக்கி போறோம். இன்னைக்கு போக்குவரத்து முறைகளில் சாலை வசதி மிகவும் முக்கியம். கிராமங்களையும் நகரங்களையும் இணைப்பதற்கு எது வேணும்? சாலை வேணும். வேளாண் எடுபொருள்களை கொண்டு வருவதற்கும் கச்சா பொருட்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் உற்பத்தி செய்யப்படுகிற பண்டங்களை சந்தைப்படுத்துவதற்கும் எது வேணும்? சாலை வேண்டும். அப்ப சாலை வசதிகளில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். அப்ப ஊரக சாலைகள் நன்கு அமைக்கப்பட்ட தொலைதூர கிராமங்களை நகர்ப்புற சாலைகளோடு இணைக்கிறார்கள். இணைத்து ஒரு நல்ல நிலைமைக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். அடுத்தது நான் பார்க்கிறது ஊரக விவசாயிகள் நகர்ப்புறங்களை அங்காடிகளை சந்தைப்படுத்துவதற்கு சாலை வசதிகள் மிகவும் அவசியமாக இருக்கிறது. அடுத்தது ஊரக மின்மயமாக்கல். ஊரக மின்மயமாக்கல் என்பது இன்னைக்கு கிராமப்புறங்கள் மின்சார வசதியாக ஏற்படுத்தி தருவது. அதான் மின்மயமாக்கல். அதோட நோக்கம் என்ன? வேளாண் உற்பத்தி திறனை அதிகரிக்க வேண்டும். அதாவது கரண்ட் மின்சாரம் இருந்தால் உற்பத்தி என்ன செய்யும்? அதிகரிக்கும். பயிரிடப்படும் நிலம் என்ன செய்யலாம்? அதிகரிக்கலாம். ஊரக பகுதிகளில் தொழிற்சாலையை ஏற்படுத்தலாம். 2017 மார்ச் முடிவில் இந்தியாவில் 99.25% கிராமங்கள் மின் தொடர்பை பெற்றிருந்தது. அப்ப கிராமங்களில் மின்சாரத்தை நாம் என்ன செய்யணும்? அதிகரிக்கப்பட வேண்டும். இந்தியாவில் இன்னைக்கு ஊரக பகுதிகளில் மின்மயமாக்கலை பாதிக்கிற காரணிகள் இருக்கு. என்னென்ன காரணிகள் இருக்கு? இன்னைக்கு நிதி பற்றாக்குறை. மின்சார உற்பத்திக்கு நிதி என்பது போதுமான அளவு இல்லை. அதனால பிரச்சனையா இருக்கு. அடுத்தது மாநிலங்களுக்குரிய பிரச்சனைகள். மின் திட்டங்கள் நிர்வகிக்கிறதுல பக்கத்து மாநிலங்களில் பிரச்சனை இருக்கிறது. அதனால பாதிக்குது. சீரற்ற நிலப்பரப்பு. கிராம பகுதிகளில் முறையான ஒரு இணைப்பு இல்லை. ஏன்னா கடன் ஒரு பக்கம் மழையா இருக்கு, ஒரு பக்கம் சரியான அமைப்புகளா இல்லை. அப்ப மின் கம்பிகளை கொண்டு செல்வதில் அதிக கடினமான செலவு ஏற்படுகிறது. அது ஒரு பிரச்சனையா இருக்கு. மின் அனுப்புகையில் ஏற்படுகிற இழப்பு. ஊரக பகுதிகளுக்கு மின் அனுப்புகையில் ஏற்படுகிற இழப்பானது 25% ஆகும். அடுத்து மின் திருட்டு. வசதி படைத்த மக்கள் முறையற்ற வழிகளில் மின்சாரத்தை பயன்படுத்துதல். இதனால என்ன செய்து மின்சாரம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இது எல்லாமே ஊரக பகுதிகளை தாக்குகிற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அடுத்தது ஊரக முன்னேற்றத்திற்கான தேவைகள். இந்த ஊரக முன்னேற்றத்துக்கான தேவைகள்ல ஸ்லேட்டருடைய கிராமங்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கில்பர்ட் ஸ்லேட்டர் என்பவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதல் பேராசிரியர். இவர் ஒரு சில கிராமங்களை வைத்து ஆய்வு செய்கிறார். எங்க கிராமங்கள்? ராமநாதபுரம் மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் வச்சுக்கிட்டு ஒரு கிராமங்களை எப்படிப்பட்ட கிராமங்களாக இருக்குது அப்படிங்கறத ஆராய்ச்சி செய்கிறார். அந்த ஆராய்ச்சியின் வாயிலாக 1930, 1950, 1960 காலகட்டங்களில் பல்வேறு ஆராய்ச்சிகளை செஞ்சு அவர் கீழ்கண்ட இதை கொண்டு வரார். அப்ப கிராமங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்றார். விவசாயம் மற்றும் விவசாயம் சாரா துறைகளில் உண்மை வருமானத்தை அதிகரிக்கப்பட வேண்டும். வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப்பட வேண்டும். தொழில்மயமாக்கல் அதிகரிக்கப்பட வேண்டும். உடல் நலம், ஊட்டச்சத்து, வீட்டு வசதி, கடன் வசதி எல்லாம் கிராமங்களுக்கு கிடைக்கணும். இது யாரோட கருத்து? ஸ்லேட்டரோட கருத்து. அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும். முதலீடுகளை அதிகரிக்க செய்ய வேண்டும். இது எல்லாம் கிராமப்புறங்களில் உருவாக்கப்பட வேண்டும். தற்போதுள்ள பிரச்சனைகளை தீர்க்க திட்டங்களை, சரியான திட்டங்களை தீட்டி நிலையான வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும். கிராமங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும். அப்ப வளர்ச்சி திட்டங்களை வகுக்கும் போது யாருக்கு முக்கியமா செய்யணும்? ஊரக பகுதிகளுக்கு முக்கியத்துவம் செய்யணும். ஊரக தலைவர்களை நோக்கி பார்க்கக்கூடாது. முக்கியமான பார்த்து ஊரக பகுதிகளில் முக்கியமான தலைவர்களை சந்தித்து அவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு அதை ஆய்வு செய்து கலந்து ஆலோசனை செய்து அதற்கு திட்டங்களை வகுக்க வேண்டும். இப்படி திட்டங்களை தீட்டி பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்? பல்வேறு வகையான கருத்துக்களை பத்தி பார்த்தோம். இன்னைக்கு ஊரகம்னா என்ன? ஊரக பகுதிகளில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது? என்ன கடன்கள் இருக்கிறது? வேலையில்லா திண்டாட்டம் எப்படி இருக்கிறது? அந்த வேலையில்லா திண்டாட்டத்தை பிரச்சனைகள் என்ன? கிராமங்கள் எப்படி ஆய்வு செய்தார்கள்? என்ன மாதிரி செய்தார்கள்? இது எல்லா கருத்துக்களையும் நாம் பார்த்தோம். அதனால இந்தியா கிராமங்களில் தான் வாடுகிறது. கிராமங்கள் முன்னேறினால் ஒழிய இந்தியா நிச்சயமாக முன்னேறாது என்ற ஒரு கருத்தை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.